இருசக்கர வாகனத்தில் சென்றவரிடம் செல்போனை பறிக்க முயன்ற நபர்கள் அவரை காலால் உதைத்து கீழே தள்ளும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தூத்துக்குடி தெற்கு சங்கரப்பேரியை சேர்ந்தவர் ஐயனார். லாரி ஓட்டுநராக பணியாற்றி வரும் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் சொந்த வேலை காரணமாக மதுரை பைபாஸ் ரோட்டில் இரவு நேரத்தில் சென்று கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து மற்றொரு பைக்கில் வந்த 2 வாலிபர்கள் திடீரென ஐயனாரிடமிருந்து செல்போனை பறிக்க முயன்றனர். அவர் கொடுக்க மறுத்ததால் காலால் ஐயனார் இருசக்கர வாகனத்தை எட்டி உதைத்து கீழே தள்ளிவிட்டு மர்ம நபர்கள் வேகமாக அங்கிருந்து சென்றனர். கீழே விழுந்ததில் ஐயனாருக்கு இடது காலில் முறிவு ஏற்பட்டது. அந்த வழியாக காரில் வந்தவர்கள் ஐயனாரை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த சம்பவம் குறித்து சிப்காட் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். நாடாளுமன்ற உறுப்பினராகி முதல் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை அடுக்குமொழியில் புகழ்ந்து தள்ளினார். திருவாரூர் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துணை சுகாதார நிலையங்களை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாகை நாடாளுமன்ற உறுப்பினராக வை செல்வராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் பங்கு பெறும் முதல் அரசு நிகழ்ச்சி இதுவாகும். இந்த நிகழ்ச்சியில் பேசிய நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் மா சுப்பிரமணியனை புகழ்ந்து அடுக்குமொழியில் உரை நிகழ்த்தினார். குறிப்பாக அவர் ஆற்றிய பணிகள் குறித்தும் வகித்த பதவிகள் குறித்தும் பேசினார். அப்போது குறிப்பிட்ட அவர், மாசு என்றால் மாசற்றவர் என்று பொருள் எனவும், தனது மகன் கொரோனாவால் உயிரிழந்த போதும் மக்கள் பணிக்காக தன்னை களத்தில் அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் புகழாரம் சூட்டினார். ஒன்றையே சிறந்த சொல்லாக்கிக் கொண்ட செயல் வீரர். நட்பின் இலக்கணம் மாசு என்றால் மாசற்றவர் என்று பொருள். அப்படிப்பட்ட அமைச்சர் அவர்களை முதலில் நான் வணங்குகிறேன். அதே போல அவருக்கு இன்னும் பல்வேறு சிறப்புகள் உண்டு. பரமக்குடி அருகே சமத்துவபுரத்தில் செயல்படும் ரேஷன் கடைகள் லாரியில் அரிசி மூட்டைகளை கடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகாவில் 190 நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகிறது. பரமக்குடி அருகே நயினார்கோவில் சமத்துவபுரத்தில் உள்ள ரேஷன் கடையிலிருந்து நேற்று மதியம் லாரியில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசியை கடத்தி செல்வதாக வீடியோ ஒன்று வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் வட்ட வழங்கல் அலுவலர், மாவட்ட வழங்கல் அலுவலர் உள்ளிட்டோர் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகை மற்றும் 75,000 ரூபாய் பணம் கொள்ளை. தென்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் உள்ள பாரதி நகர் பகுதியில் வழக்கறிஞர் செந்தில் மற்றும் மோகன்ராம் ஆகிய 2 வீட்டாரும் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக வெளியூர் சென்றுவிட்டு இன்று வீடு திரும்பிய நிலையில் இருவரது வீட்டில் கதவு உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் நடைபெற்றது தெரியவந்தது. இதில் மோகன்ராம் என்பவர் வீட்டில் 50 சவரன் தங்க நகை மற்றும் 75,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. மேலும் அந்த வீட்டில் வைத்திருந்த சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்யும் ஹார்ட் டிஸ்கை கையோடு கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அதேபோன்று வழக்கறிஞர் செந்தில்குமார் என்பவரின் வீட்டில் கொள்ளையடிக்க சென்ற கொள்ளையர்களுக்கு பணம், நகை எதுவும் இல்லாத நிலையில் கொள்ளையர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அடுத்தடுத்து 2 வீடுகளில் வீட்டின் கதவை உடைத்து கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளதைத் தொடர்ந்து பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் தெருக்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். லோயர் கேம்ப் பெரியார் துணை மின் நிலையம் அமைந்துள்ள சட்ட பகுதியில் அடையாளம் தெரியாத பெண் சடலம் கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா லோயர் கேம்பில் அமைந்துள்ள பெரியார் துணை மின் நிலையம் அமைந்துள்ள அணைப்பகுதியில் அடையாளம் தெரியாத பெண் சடலம் இருப்பதை பார்த்த ஊழியர்கள் உடனடியாக குமுளி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உள்ளூர் மக்கள் உதவியுடன் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து உயிரிழந்ததன் காரணம் மற்றும் உயிரிழந்தவர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.